எதுண்ணா கருங்காலி மலை? கருங்காலி மாலை ஒரிஜினலா? இந்த காலத்து வீட்டுக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல் தான் கைஸ் கொடுக்குது. இதுக்குள்ளே வந்தாலே பார்த்தீங்களா மேலேயே வச்சு தலைகீழ சுற்றுறாங்க பார்த்தீங்களா கைஸ். இந்த மாதிரிலாம் சுற்றினா அவ்வளோதான் கைஸ். ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தீவு திடலுக்கு தான் கைஸ் வந்திருக்கோம். ஸோ தீவு திடலில் வந்து பார்த்தீங்கன்னா நாளையோடு முடியுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து விசிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் கைஸ் நான் வந்திருக்கேன். ஸோ வாங்க தீவு திடலுக்குள்ளே எப்படிலாம் இருக்குது என்னெல்லாம் இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கான டிக்கெட் ரேட் எவ்வளோ, ஸோ சுற்றி பார்க்குறதுக்கு அந்த ரேட்டுக்கும் ஒர்த்தா என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க கைஸ் போகலாம். கைஸ் தெரியுதுங்களா, புதிய மேம்பாலம், நேப்பியர் மேம்பாலம். ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தீவு திடலுக்கு உள்ளே வந்துட்டோம். உள்ளே இன்னும் வரல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங். ஸோ இங்கே தான் நம்ம பைக் நிற்குது. பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா கைஸ் டிக்கெட்டு. ஸோ பார்க்கிங்கே 60 ரூபா, ஆனால் உள்ளே என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா. ஸோ இந்த சைடு போக சொல்லியிருக்காங்க. வழியே பார்த்தீங்களா ஏதோ ஒரு சந்து மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு கிளியராக தெரியுதுங்களா? இருட்டில்ன்றதுனால இது அந்தளவுக்கு கேமரா குவாலிட்டி கொஞ்சம் அடி வாங்குது கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நான் உங்களுக்கு வெளிச்சத்தில் போயிட்டு காட்டுறேன். ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வழியாக நம்ம வந்துட்டோம். ஸோ டிக்கெட் வந்து இங்கே தரலை, ஜிபே பண்ணாக்கா டிக்கெட் தரமாட்டாங்களாம். ஸோ அந்த சைடு போனேன் கைஸ், என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு காட்டுறேன். ஸோ கைஸ் நம்ம இந்த என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பரதநாட்டியம் ஓடுது கைஸ். ஸோ அதை வந்து பார்த்தீங்களா எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு. ஸோ கைஸ் நம்ம இங்கே வந்துட்டோம் கைஸ், பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இங்கே ஒரு கார் ஏதோ நிற்குது கைஸ், ஹெல்த் ஃபேமிலி ஃபேர்வெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் ஒன்று நிற்க வச்சுருக்காங்க. ஸோ பத்தாததுக்கு பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு வேறு ஓடிட்டு இருக்குது. அதுக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கைஸ். ஸோ இந்த ஒரு இடத்துல அந்த செஸ் ஈவெண்ட் நடந்தது இல்லை கைஸ். ஸோ அதுக்கான ஒரு இது மாதிரி பண்ணியிருக்காங்க, செட்டப் மாதிரி. பக்கத்தில் ஏதோ மழை நீர் சேகரிப்பா அந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க கைஸ். ஸோ கைஸ் இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கைஸ் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு. இது வழியாக போவோம், பக்கத்து வழியாக வெளியே வருவோம் கைஸ். அது கைஸ் ஒரு பழைய இந்த காலத்து வீட்டுக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல் தான் கைஸ் கொடுக்குது. இதுக்குள்ளே வந்தாலே பார்த்தீங்களா நிறைய பழங்காலத்து பொருட்கள் தான் கைஸ் இருக்குது உள்ளே ஃபுல்லாகவே. இந்த மாதிரி அடுப்புலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா கைஸ்? நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி அடுப்பு, இந்த மாதிரி சட்டி எல்லாமே நான் பார்த்துருக்கேன் கைஸ். இன்னுமே இருக்குது எங்கள் ஊரில். ஸோ இந்த ஒரு விசிறியால் நீங்கள் யார் யாரெல்லாம் விசிறி இருக்கீங்க, இந்த ஒரு முறம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். மொத்தமே பழங்கால பொருட்கள் தான் கைஸ். பார்த்தீங்களா கதவு பார்த்தீங்களா, அந்த காலத்தில் கதவு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்ளிக்காவில் இல்லை, அது ஒரிஜினல் தான், அதே மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அந்த செயின்லாம் இருக்குது கைஸ். கருங்காலி மாலையா கைஸ்? எதுண்ணா கருங்காலி மாலை? கருங்காலி மாலை ஒரிஜினலா? ஒரிஜினல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கருங்காலி மாலையா கைஸ். ஸோ நீங்கள் இதெல்லாம் சேலுக்கா? சேலுக்கு. நீங்கள் பழங்குடியினர் அந்த ஒரு இடத்துக்குள்ள வந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் வாங்கலாம் கைஸ். இந்த இடத்துல சூளம் அதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கைஸ் ஒரு ஜன்னல் செட்டப், பழங்காலத்து பானைகள், சைக்கிள் பார்த்தீங்களா கைஸ், கவர்மெண்ட் சைக்கிள். இப்போ ரீசெண்டாக வந்த கலர் போல இது. என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர் சைக்கிள் இருக்குது, இன்னமும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஓடும் போல் டிஸ்பிளேல. ஸோ இப்போ அது ஆன் பண்ண காணும். ஸோ நம்ம வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கைஸ் அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்களா என்ன இருக்குன்னு, சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் மேஜரான அட்ராக்ஷன் இருக்கிற இடத்தோடைய ஒரு செட்டப் அப்படின்னு தான் சொல்லணும். பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மினி செட்டப் தான் இருக்குது. உள்ளே வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செங்கல், ஜல்லி இதெல்லாம் கூட இருக்குது. பார்த்திங்கன்னா கம்பி, வேறு என்னென்னலாம் இருக்குது பாருங்கள் கைஸ். இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி பில்டிங் தான், மினி மாதிரி கட்டிடமா, ஆமாம் மாதிரி கட்டிடங்கள் தான் இங்கே சுற்றி வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. இந்த பில்டிங் என்ன காட்சி பொருள், ஓகே, கலைஞர் 100 நூலகமாக கைஸ். ஸோ இந்த மாதிரி கட்டுவாங்களா என்னன்னு தெரியல.
எனக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ அவ்வளோதான். இதுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் வாங்க. ஸோ கைஸ், இருக்கிறதுல இந்த ஒரு இடம் தான் ரொம்ப பெருசாக இருக்குது. எங்கும் பசுமை எதிலும் மலர்ச்சின்னு. ஸோ இதுக்குள்ளே இது வந்து வெளியே நம்ம வந்து உள்ளே போகிறதுக்கான வழி இருக்கும். ஸோ அங்கே போவோம். இங்கே பார்த்தீங்களா, என்னை தொடாதே, டோன்ட் டச் மீ. தொடக்கூடாதாங்க கைஸ், அதை நம்ம தொட வேணாம். நம்ம தொடாமல் உள்ளே போயிடலாம். பார்த்தீங்களா வெளியில், ஆனால் காஞ்சிட்டு இருக்குது கைஸ் செடி. உள்ளே போவோம் வாங்க. ஸோ இந்த இடத்துல சிறுதானிய தேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர் செட்டப் ஒன்று இருக்குது. ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி தாங்க கைஸ் நிறைய இந்த நெல் வகைகளை தாங்க கைஸ் இங்கே தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. வேறு என்ன வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கைஸ். ஸோ இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணை செட்டப் உங்களுக்கு தெரியுதுங்களா. பண்ணை வீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு வீடு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிராக்டர், அங்கே விவசாயம் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு செட்டப் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இப்போ ஒரு பழுப்பு ஒன்று வச்சுருக்காங்க கைஸ். இந்த பழுப்பு எதுக்கு என்னன்னு எனக்கு தெரியல. விவசாயிகள் யாராச்சும் பார்த்தீங்கன்னா எதுக்குன்னு சொல்லுங்கள் கைஸ். ஸோ இந்த இடத்துல புளி, கிராம்பு, அதோடைய கிழங்கு பார்த்தீங்களா கைஸ், ஆட்டுக்கால் கிழங்கு. ஆடு கால் மாதிரியாக கைஸ் இருக்குது, தெரியல என்னென்னு, ஆனால் அதுக்கு ஆட்டுக்கால் கிழங்குன்னு பேர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. மரவள்ளி கிழங்கு எம்மோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா கைஸ். ஸோ எல்லாம் காஞ்சிட்டு இருக்குது. இந்த இடத்துல பனங்காய் எங்கள் ஊரில் நிறைய இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்களா அதே ஒரு ஷோ பீஸாக வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு கைஸ். ஸோ கரும்பு வேறு என்ன இருக்குது இங்கே பாருங்கள் கைஸ். இங்கே ஒரு பெரிய ஒரு லைட் செட்டப் நான் உங்களுக்கு காட்டுறேருங்க. பார்த்தீங்களா ரொம்ப பெருசாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வேறு என்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கைஸ். இந்த இடத்துல பார்த்தீங்களா டிராக்டர், சின்ன டிராக்டர், பெருசுலாம் இல்லை, எல்லாமே சின்னது தான். ஸோ இதோடைய ரேட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா கைஸ் எவ்வளோன்னு, கிட்டத்தட்ட 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே கைஸ். பெட்ரோலில் ஓடுமா. ஸோ வேறு என்ன இருக்குது, உழவர் சந்தை எங்கள் ஊரில் இருக்குது கைஸ். உழவர் சந்தை, உழவர் சந்தைன்னு இல்லை, நான் சந்தைன்னு இருக்குது. நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன். இந்த சைடு பார்த்தீங்களா ட்ரோனில் போயிட்டு செடிக்கெல்லாம் மருந்து தெளிப்பாங்களே அந்த ஒரு ட்ரோன் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா விவசாயி வந்து மாட்டிக்கிட்டு மருந்து அடிப்பாங்களே அது மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 56,000 ரூபா. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 3.5 லட்ச ரூபா கைஸ். பார்த்தீங்களா மொத்த ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 6,82,500 ரூபா. ஆனால் அதுவே வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் வைஸாக பிரித்து அவங்க தராங்க. ஸோ கைஸ் இந்த இடம் ஃபுல்லாகவே வேறு ஒன்றும் இல்லை கைஸ். சென்னையில் மேஜரான எந்தெந்த இடம் இருக்கோ ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா கைஸ். 50 ரூபா கொடுத்தீங்கன்னா இது நான் ஒரு பெரிய ரவுண்டாக அடிக்குது கைஸ். ஸோ இந்த ட்ராக்கில் 50 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். ஸோ அடுத்து இங்கே என்ன சூப்பராக இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா என்ட்ரிலே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல ஒரு லைட் செட்டிங்லாம் போட்டுருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்களா கைஸ் என்னென்னு கூவாறு போகிறது தான் கைஸ். இது வேறு ஒன்றும் இல்லை, அந்த ஒரு பிரிட்ஜு மாதிரி கட்டியிருக்காங்க இங்கேருந்து அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்கிற இடத்துக்கெல்லாம் போகிறதுக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுற்றி லைட் செட்டிங்லாம் நல்லா நிறைய வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க கைஸ். ஸோ நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு காட்டுறேன். ஸோ கைஸ் நாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வண்ண மீன் கண்காட்சி, லக்ஸூரியஸ் க்ரூஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ நம்ம இதுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் கைஸ். கைஸ் நம்ம இதுக்குள்ளே போக போகிறதில்ல, ஏன்னா டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 ரூபான்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ கைஸ் இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்களா ஸ்னோ வேர்ல்டு. ஸோ இதை கிராஸ் பண்ணி தான் நம்ம போனோம். ஸோ கைஸ் நம்ம அப்படியே அந்த லக்ஸூரியஸ் க்ரூஸ் அதை கிராஸ் பண்ணி வந்தோன்னா நிறைய கடைங்களாம் இருக்குது கைஸ். ஸோ சாப்பிட்றதுக்காகட்டும் மற்ற எல்லாத்துக்குமே நிறைய கடை இருக்குது. நம்ம பொருட்கள் வாங்கினாலும் அங்கேயும் கடை இருக்குது கைஸ். ஸோ அந்த இதுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு கைஸ் தெரியல. ரங்கராட்டம் அதெல்லாம் இருந்துச்சு, அந்த சைடு எப்படி போகிறதுன்னு தான் தெரியல. நானே ஏதோ ஒரு வழியில் பூந்துட்டு இருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரங்கராட்டம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ்.
ஸோ காய்ஸ் நம்ம அந்த உள்ளே வந்துட்டோம். ஸோ ஒரே ஒரு டிஸ்டர்ப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சினிமா பாட்டு எல்லா இடத்துலையும் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் காப்பி ரைட்டு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நான் உங்களுக்கு அப்படியே போடுறேன், என் வாய்ஸ் அப்படியே மேட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்களா, நம்ம அந்த மேலே தலைகீழே சுற்றுவோமே அதே தான் இருக்குது பாருங்கள். உள்ளே ஏறி உக்காடுறாங்க. நல்லா ரொம்ப பெருசாக இருக்குது கைஸ். நான் கூட சின்னதாக இருக்குன்னு தான் நினச்சேன், ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக தான் இருக்குது கைஸ். நல்லா இருக்குது பாருங்கள் கைஸ். இது ஆன் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க விளையாடுறதுக்கு ஒரு பலூன் செட்டப்பு கைஸ். அழகாக மேலே ஏறி சைடில் சறுக்கிட்டு வர மாதிரி ஒரு செட்டப்பு. ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கணக்கு, 1/4 மணி நேரத்துக்கு 60 ரூபா அந்த மாதிரி கணக்கு. ஸோ நான் குத்து மதிப்பாக தான் சொல்கிறேன் ரேட்டெல்லாம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் வரும்போது இருக்குமா என்னன்னு தெரியல. 23ஆம் தேதியோட இது வந்து முடியுது. ஸோ அப்படியே இதுக்கு எதிர்க்கு வந்து பார்த்தீங்களா என்னென்னு ஒரு சின்ன ட்ரெயின். ஸோ ஒரு ட்ரெயின் ஒன்று சுற்றுது. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்களா கப்பல், பெரிய கப்பல் கைஸ். ஸோ அதே மாதிரி கப்பல் தான் இங்கே வச்சுருக்காங்க. லைட்டாக ஆடுது, உங்களுக்கு தெரியுதுங்களா? இதுக்கு பக்கத்தில் பாருங்கள் ஒரு பெரிய ரங்கராட்டினம் சுற்றுது பாருங்கள் கைஸ். இந்த மாதிரி ரங்கராட்டினத்தில் மேலே ஏறி பேப்பர் எல்லாம் மொத்தம் கீச்சு பேக்கில் வச்சு மேலே எடுத்துகிட்டு போய் நீங்கள் பறக்க விட்டிங்கன்னா போலீஸ்கார் வந்து பிடிச்சிடுவாங்க கைஸ். ஸோ அதனால் வீடியோவில் எல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ அப்படியே இந்த சைடு வருவோம். இந்த சைடு வந்தோன்னா என்ன கைஸ், அதில் சுற்றுறது போலக்குது கைஸ். ஓகே, வட்டமாக அது சுற்றுன்னு நினைக்கிறேன், சர்க்கிள் ஷேப்பில். ஸோ இந்த இடத்துல சின்ன ஒரு பைக் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ரங்கராட்டினம். அப்படியே அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கோ டான்ஸா ஏதோ ஒன்று கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றும், 4 கார் மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் சுற்றும், பத்தாத்துக்கு அந்த நல்லா வட்டமாக இருக்குது, அதுவும் சேர்ந்து சுற்றும் கைஸ். ஸோ கைஸ் அப்படியே அதுக்கு எதிர்க்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் இருக்குது, சின்ன ஹெலிகாப்டர். சென்ட்ரலில் பார்த்தீங்களா சோட்டா பீமை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஒரு ஹெலிகாப்டரு சுற்றுது கைஸ். ஸோ அடுத்து என்ன இருக்குது இங்கே பாருங்கள் கைஸ், ட்ராகன் போது பார்த்தீங்களா, ட்ராகன் ஷேப்பில் வச்சுருக்காங்க கைஸ். நான் உங்களுக்கு இதோ கிட்டவை போய் காட்டுறேன் பாருங்கள். போகிறேன் இப்போது கைஸ். ஆனால் ரொம்பலாம் வேகமாக போகல, வா அவ்வளோதான், ரொம்ப பொறுமையாக தான் போகுது. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறி வர மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. கிணறு அதுக்கிட்ட நம்ம வந்துட்டோம். ஸோ உள்ளே வந்து பேசிகிட்டு இருக்காங்க, கேட்குதுங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்களா டோரிமான். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் கைஸ், என்னன்னு தெரியுதுங்களா? நல்லா ஒரு பறக்கிறது மாதிரி இருக்குது, வேகமாக சுற்றுது கைஸ். ஸோ உள்ளே உக்காந்தாங்கன்னா தலையெல்லாம் நல்லா பயங்கரமாக சுற்றும். ஸோ இருந்தாலும் இதையும் என்ஜாய் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஸோ நம்ம அங்கே பார்த்த பெரிய ரங்கராட்டினம் மாதிரி இங்கே ஒரு பெரிய ரங்கராட்டினம் கைஸ். நான் உங்களுக்கு கத்தி பேசின்னு இருக்கேன், ஏன்னா அங்கே ஒரு சைடு கத்துறாங்க, நான் இங்கே ஒரு சைடு கத்துறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்க கைஸ், டிராகன் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆள் யாரும் போகாதனால அப்படியே இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இது ஸ்டார்ட் பண்ணதும் இது எப்படி தான் சுற்றுதுன்னு நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். தெரியுதுங்களா காய்ஸ் எப்படி சுற்றுதுன்னு? அப்படியே தலைகீழே சுற்றுது கைஸ், பார்த்தீங்களா? அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்குது கைஸ். ஸோ இதில் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கத்திகிட்டே இருந்தாங்க. ஸோ பக்கத்தில் பாட்டு சவுண்டு வர பயங்கரமாக வரதுனால நான் இது ரொம்ப நேரம் எடுக்க முடியாது. ஸோ கிணறுக்குள்ளே போக முடியுதா பார்ப்போம். அங்கேயும் டிக்கெட் வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ எவ்வளோ என்னன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம், வாங்க கைஸ். ஸோ கைஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா, இதுக்குள்ளே தான் இந்த கிணறு இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா உள்ளே போயிட்டு பாருங்கள். ஆனால் ஒரு ஆளுக்கு 100 ரூபா சொன்னாங்க. ஸோ என்கிட்ட பட்ஜெட் இல்லாததுனால நான் உள்ளே போய் பார்க்கல. நீங்கள் வந்தீங்கன்னா உள்ளே போய் பாருங்கள். ஸோ அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது 23ஆம் தேதியோட முடியுது. ஸோ நீங்கள் 22ஆம் தேதி பார்ப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்து இதுக்குள்ளே போய் பாருங்கள் கைஸ். இது ஒன்று தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை கைஸ். பார்த்தீங்களா எப்படி மேலே நிற்கிது பாருங்கள், அப்படியே நிற்கிது கைஸ். கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே நிப்பாட்டுவாங்க போல், நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் சுற்றுறாங்க. அது சுற்றுறாங்க பாருங்கள், மேலேயே வச்சு தலைகீழ சுற்றுறாங்க. பார்த்தீங்களா கைஸ்? இந்த மாதிரிலாம் சுற்றினா அவ்வளோதான் கைஸ். நீங்கள் இதில் போவீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பார்த்தீங்களா எப்படி சுற்றுதுன்னு தலைகீழ? கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிணறு கிராஸ் பண்ணி அதுக்கு நான் உங்களுக்கு பக்கத்துலேயும் காட்டியிருப்பேன். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே இந்த சைடு வந்துட்டேன்.
அவ்வளோதாங்க. மரண கிணறு தான் கடைசி. ஸோ அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ திரும்பி நீங்கள் அப்படியே ஆப்போசிட் சைடு தான் கைஸ் நான் போயிட்டு இருக்கேன். ஸோ வேறு ஒன்றும் பெருசாக இல்லை கைஸ். ஸோ இருந்த ரைடே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று வித்தியாசமாக இருக்குது. ரவுண்டாக லாலிபாப் ஷேப்பில் கொடை மாதிரி இருக்குது. ஆளுங்க பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்காங்க. ஆனால் கம்மியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ரைடுக்கே விடுறாங்க கைஸ். ஸோ 3 சின்ன பசங்க மட்டும்தான் இருக்காங்க கைஸ். பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பயங்கரமா. இந்த சைடு பாருங்க கைஸ். ஸோ இதே தான் நான் உங்களுக்கு சொன்னேன், அப்படியே வட்ட ஷேப்பில் போகும்போதே சுற்றுன்னு சொல்லிட்டு பா சவுண்டே பயங்கரமாக கேட்குது கைஸ். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. நீங்கள் சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வந்தீங்கன்னா இருக்கும். 23ஆம் தேதியோட லாஸ்ட்டு. இங்கே வந்துட்டு ஒரு ப்ரொமோஷன் வீடியோ மாதிரி ஆயிடுச்சு கைஸ். 23ஆம் தேதியோட லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே காசு தாங்க கைஸ். எல்லா ரைடுமே பார்த்தீங்கன்னா மினிமம் 50 ரூபாய்க்கு மேலே தாங்க கைஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு குரூப்பாக வந்தீங்கன்னா ஒரு வேளை உங்களுக்கு குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கைஸ். ஸோ கைஸ் ஓவராலாக இந்த தீவுத்திடலில் அவ்வளோதாங்க கைஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா சின்ன பசங்க போட்டில் விளாட்றதுக்கு பார்த்தீங்களா கைஸ். இந்த மாதிரி அப்படியே பெடல் பண்ணிகிட்டே போகலாம். அந்த ஒரு பையன் போடுறான் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து நல்ல ஒரு விஷயம். ஸோ பக்கத்தில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் கைஸ். அப்படியே வேறு எதுவும் பெருசாக இல்லை கைஸ். இருக்கிறதே தான் 2 செட்டாக போட்டுருக்காங்க. ஒரு செட்டு ஃபுல் ஆகிடுச்சுன்னா இன்னொரு செட்டில் போகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் கைஸ் இருக்குது. டிவி திடலுக்குள்ளே வந்தீங்கன்னா நல்லா நீங்கள் டைம் பாஸ் பண்ணலாங்க. ஸோ டைம் போகிறதே தெரியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காசு அதிகமாக ஏற்றுனாங்க, ஏன்னா எல்லாத்துக்குமே இங்கே ரேட்டு தான். ஸோ இந்த டிவி திடல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு.